அதுக்கு உதவியாக நாங்கள் திரும்பவும் சங்கீதம் 2 எடுத்துக்கொள்வோம். 2ஆம் சங்கீதம் பழைய ஏற்பாட்டிலே 672வது பக்கம். கடந்த வாரம் அந்த சங்கீதத்தில் இருந்து நாங்கள் இறை வார்த்தையை கவனித்தோம். தொடர்ந்து நாங்கள் அந்த வார்த்தைகளை குறித்து நாங்கள் கவனிக்க இருக்கிறோம். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 672வது பக்கம். நான் வசனங்களை வாசிக்கிறேன், கவனமாக என்னோடு கூட வசனத்துக்கு செவி கொடுங்கள். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயுங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்துவே மேசியா அரசர் என்பதை கொண்டாடும் சங்கீதம் அது என்பதை குறித்து நாங்கள் கடந்த வாரத்திலே கவனிக்க ஆரம்பித்தோம். இந்த சங்கீதம் யாவே தம்முடைய மகனை மேசியாவை அவர் அங்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் கடந்த வாரத்திலே கவனிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த சங்கீதம் யூதர்கள் எப்பொழுதெல்லாம் பாடுகிறார்களோ அப்பொழுது அவர்கள் தாவீதின் அரச குலத்திலே தங்களுக்கு இருக்கின்ற மீட்பை, தங்களுக்கு இருக்கிற எதிர்கால நம்பிக்கையை அவர்கள் வெளிப்படுத்தி இந்த சங்கீதங்களை பாடுவார்கள் என்பதை நான் கடந்த வாரத்திலே உங்களுக்கு காண்பித்தேன். இந்த சங்கீதங்களை அவர்கள் பாடும் பொழுது அந்த தாங்கள் வாழ்ந்த காலத்தின் தாவீது அரசர் அல்லது அவருடைய தொடர்ச்சியான அரசர்களை விட மிக சிறந்த அந்த சங்கீதத்தின் நிறைவேறுதலாக ஒரு அரசர் சகல இனங்களும் அவரை தொழுது கொள்ளும்படியாக, அவரை அரசராக ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த பூமியிலே அவர் இருப்பார். அவர் தேவனாலே அவிதமாக இருக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் என்ற எதிர்கால நம்பிக்கையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். எனவே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நம்பிக்கையை நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். அதை அப்போஸ்தலர்கள் பல்வேறு இடங்களிலே குறிப்பிட்டிருப்பதை கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு காண்பித்தேன். இந்த சங்கீதம் 4 முக்கியமான பிரிவுகளை கொண்டு இருக்கிறது என்பதை நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு குறிப்பிட்டேன். 1-3 வசனங்களிலே இனங்கள், அதனுடைய தலைவர்கள் பயனற்ற முறையிலே அவர்கள் சிந்திக்கிறார்கள். அவர்கள் கடவுள் யாவேக்கும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்த மேசியாவுக்கும் அந்த அரசருக்கும் விரோதமாக அவர்கள் கொந்தளிக்கிறார்கள். அவர்கள் அவரிடத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும், அவருடைய கட்டுப்பாடுகள், அவருடைய அதிகாரத்திலிருந்து தங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் என்பதை அந்த 3 வருஷங்கள் பேசுவதை பார்த்தோம். அது பிற்பாடு 4-6 வருஷங்களிலே அதை குறித்த கடவுளுடைய ரியாக்ஷன் என்ன என்பதை பற்றி வேதம் பேசுகிறது. அங்கே கடவுள் அவர்களுடைய அந்த நிலையை குறித்து நகைப்பார் என்பதை குறித்து வேதம் பேசுகிறது. ஆனால் கடவுள் அதை குறித்து நகைப்பது மாத்திரமல்ல, அவர்களை கலங்க பண்ணுவது மாத்திரமல்ல, மாறாக கடவுள் அந்த நிலையின் மத்தியிலும் அவர் தம்முடைய படைப்பின் மீது அக்கறை உள்ளவராக அந்த படைப்பை காக்கும்படி அவர் தன்னுடைய அரசரை அவர் ஏற்படுத்தி வைக்கிறார். அவர் தன்னுடைய அர்ப்பணியின் திட்டத்தை அவர் அமைதியாக அவருடைய சித்தத்தின்படியே நிறைவேற்றுகிறார். எனவே அதற்காக அவர் தம்முடைய அரசனை, மேசியா அரசனை அவர் ஏற்படுத்தி வைக்கிறார். பரலோகத்தில் வீற்றிருக்கிற ஆட்சி செய்கிற ஆண்டவருக்கு இந்த மனிதனுடைய செயற்பாடுகள் எல்லாம் ஒரு எந்த விதத்திலும் ஒரு சவாலாக இருப்பதில்லை என்பதை நாங்கள் கவனித்தோம். இப்பாடு 7-9 வசனங்களிலே யாவேயால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மேசியா அரசர் பேசுவதை குறித்து நாங்கள் அவதானிக்கிறோம். இறைவன் அவரை குறித்து வெளிப்படுத்திய தீர்மானத்தை அவர் நம்பிக்கையோடு அவர் வெளிப்படுத்துகிறார். அதை அவர் திரும்பவும் பிரகடனப்படுத்துகிறார். அது மாத்திரமல்லாமல் அவர் தம்மை குறித்து யாவே கொடுத்த வாக்குறுதிகளை குறித்து அங்கே பேசுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். பிற்பாடு 10-12 வசனங்கள் அங்கே சங்கீதக்காரனுடைய வசனமாக இருக்கிறது. அவன் அங்கே கொந்தளிக்கின்ற இனங்கள், மக்கள், ஜனங்கள் இருக்கின்ற அவர்களுக்கு ஒரே வாய்ப்பு யாவே ஏற்படுத்தி இருக்கிற அந்த மேசியா அரசரிடம் தங்களை சரணடைவது. அப்படி அவர்கள் சரணடையாவிட்டால் அவர்கள் நிச்சயமாக மாபெரும் அழிவை எதிர்கொள்வார்கள். மாறாக யாரெல்லாம் அந்த மேசியா அரசருக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அவர் முடிப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். இந்த சங்கீதம் மேசியா அரசர் சீயோனில் பரலோக அரசராக
அபிஷேகம் பண்ணப்பட்டுள்ளார் என்ற காட்சியை எங்களுக்கு காண்பிக்கிறது என்பதை காண்பித்தார். ஆகவே எங்கள் வாழ்க்கையின் பல்வேறு சவால்கள் மத்தியிலே, எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், நாங்கள் எதிர்கொள்ளுகிற சவால்கள் மத்தியிலே நாங்கள் எப்பொழுதுமே இந்த காட்சியை தான் வைத்திருக்க வேண்டும். ஏனால் பல்வேறு சவால்களை நாங்கள் எதிர்கொள்ளும் பொழுது அந்த சவால்களின் காட்சிகள் நாங்கள் நகர முடியாதபடி அல்லது எங்களுடைய விசுவாசத்தை குலைத்து போடக்கூடிய விதமாக, நாங்கள் ஆதியில் கொண்டிருந்த நம்பிக்கைகளை விட்டு விலகிச் செல்லும்படியாக எங்களை தூண்டக்கூடியதாக இருக்குது. இரண்டால் எங்களுக்கு ஏற்படுகிற பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கலாம், எங்களுக்கு ஏற்படுகிற உயிரிழப்புகளாக இருக்கலாம், அல்லது எங்களுக்கு மனிதர்கள் செய்கிற தீமையாக இருக்கலாம், அல்லது நாங்கள் வேலை இழப்பது போன்ற காரியங்களாக இருக்கலாம், அல்லது பெருந்தொற்று போன்ற சூழ்நிலைகள். இந்த எல்லாமே கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையின் மீது எங்களுக்கு சவாலை கொண்டு வருகிறது. எங்களுடைய ஆதி விசுவாசத்துக்கு சவால் ஏற்படுகிறது, அல்லது தொடர்ந்து கடவுள் மீது இருக்கின்ற பற்றுறுதியை குறித்து எங்களுக்கு சந்தேகங்களை உண்டு பண்ண முயற்சிக்கிறது. பிசாசும் மாம்சமும் எங்களை வஞ்சிக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த காட்சிகளுக்கு மேலே, இந்த காட்சிகளுக்கு அப்பால் மேசியா அரசராக யாவேயால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த காட்சியை காண வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். இந்த காட்சியை தங்கள் மனக்கண் வைத்து இந்த நம்பிக்கையிலே இந்த சவாலான உலக வாழ்க்கையை தொடர்ந்து முன்னேறி செல்கிறவர்கள், இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தங்கள் வாழ்க்கையை இந்த சூழ்நிலைகள் மத்தியிலே கட்டி எழுப்புகிற மக்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அந்த வசனம் எங்களுக்கு தெளிவாக, அந்த சங்கீதம் எங்களுக்கு காண்பிக்கிறது. ஆகவே கடவுளை யாவேயை விசுவாசிக்கிற மக்களுக்கு, அந்த தாவீதின் வம்சத்திலே வரப்போகின்ற அந்த மேசியா அரசரை நம்புகிற மக்களுக்கு, அவர்களுக்கு கொண்டாட்டமாக, அவர்களுடைய நம்பிக்கைக்கு அடிப்படையாக அங்கே அந்த சங்கீதம் அவர்களுக்கு யாவே ஒரு அரசரை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த பூமியின் அரசர்கள் செய்கின்ற முயற்சிகள், அவர்கள் எதிர்த்து வருவது, அவர்கள் அந்த ஜனங்களை எதிராக கொந்தளிப்பது, அவர் அரசருக்கு எதிராக கொந்தளிப்பது, இந்த முயற்சிகள் எல்லாமே பயனற்றது என்பதை கடவுள் அங்கே காண்பிக்கிறார். ஆகவே சரித்திரம் முழுவதிலும் இந்த உண்மையை நாங்கள் காணலாம். இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக பல்வேறு ஜாதிகள் கொந்தளித்து வந்தார்கள், கடவுளுக்கு விரோதமாக, அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாக. அல்லது எல்லாவற்றுக்கும் மேலே மாறாக கடவுள் தாம் வாக்குறுதி அளித்தபடி தாம் ஏற்படுத்தின அரசரை அவர் வெற்றி சிறக்க பண்ணினார். யாவேயின் மேசியா, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவர் சிலுவையில் ஜெயம் கொண்டு உலக அனைத்துக்குமான அரசராக அவர் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் தெளிவாய் பார்க்கிறோம். அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக இந்த நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து வேதம் பேசும் பொழுதெல்லாம் அப்போஸ்தலர்கள் எல்லாருமே இந்த வசனங்களை அங்கே மேற்கோள் காட்டி இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். நாங்கள் கடந்த வாரத்திலே முதல் 6 வசனங்கள் இருந்து நாங்கள் என்னத்தை கவனித்தோம் என்றால், மனிதர்கள் எப்பொழுதுமே கடவுளுக்கு கீழ்ப்படிய அவர்களுக்கு விருப்பம் இல்லை. கடவுள் இந்த அண்டசராசனத்தை படைத்து தான் வான அரசராக, சிருஷ்டி கர்த்தராக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் படைத்து இந்த உலகத்தை தன்னுடைய பிரதிநிதியாக ஆளும்படி, தன்னுடைய பிரதிநிதியாக தன்னுடைய ஆட்சியின் கீழ் இந்த உலகத்தை நிர்வாகிக்கும்படி மண்ணிலிருந்து மனிதனை படைத்தார் என்று வாசிக்கிறோம். அவனை படைப்பதற்கு முன்பாகவே அவனுக்கான ஒரு தோட்டத்தை, அவனுக்கு படைக்கும் பொழுது அவனுக்கான ஒரு தோட்டத்தை கடவுள் உருவாக்கி, அந்த தோட்டத்திலே அவனை வாழ வைத்து அவர் படைத்த இந்த பூமியை ஒரு தோட்டமாக்கி, இந்த பூமியில் பல்கி பெருகி கடவுளுடைய பிரதிநிதியாக அவன் வாழ வேண்டும், அவன் ஆட்சி செய்ய வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். ஆனால் மனிதனுடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால், அவன் கடவுளுடைய ஆட்சியின் வாழ்வதற்கு அவனுக்கு விருப்பமில்லை. எனவே அவன் கடவுளுக்கு விரோதமாக கொந்தளித்து வீண் காரியத்தை அவன் யோசித்து, அவன் அந்த கடவுளுக்கு கீழ்ப்படி எனக்கு விருப்பமில்லை என்பதை முதலாவது மனிதனாகிய ஆதாம் வெளிப்படுத்துவதை நாங்கள் அவதானிக்கிறோம். அதாவது மனிதர்களுக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். they want freedom, அவர்களுக்கு சுதந்திரம் வேண்டும். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், யாருடைய வார்த்தைக்கும் கட்டுப்படாமல் தங்களுடைய மன விருப்பத்தின் போல, தாங்கள் விரும்புவதை போல தங்களுடைய வாழ்க்கையை தாங்கள் நடத்த வேண்டும். அதனால்தான் மனிதர்களுக்கு எந்த சட்டங்களையும் கீழ்ப்படிவதில் விருப்பமில்லை. ஆதி மனிதன் முதலாவது மனிதனிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற மனிதர்களுக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். ஆகவே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பூமியிலே இருக்கின்ற சட்ட திட்டங்கள், குடும்பங்கள் இருக்கிற சட்ட திட்டங்கள், அங்கே இருக்கின்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் எங்களுடைய சுதந்திரத்துக்கு விரோதமானது என்று யோசிக்கிறார்கள். மாறாக மெய் சுதந்திரம் கடவுளுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவதில் தான் இருக்கிறது. உண்மையான சுதந்திரம் குடும்பங்களிலே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதில் தான் இருக்கிறது. உண்மையான ஜனநாயக சுதந்திரம் எல்லோரும் சுதந்திரமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், எல்லோரும் சுமூகமாக சுதந்திரமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், தேசத்தின் சட்ட திட்டங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டியிருக்கிறது. ஆனால் மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால், இவை எல்லாமே எங்களை கட்டுப்படுத்துகிறது, இவையெல்லாம் எங்கள் சுதந்திரத்துக்கு விரோதமாக இருக்கிறது, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்களே நடத்த முடியும். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கடவுளுக்கும் அவர் அபிஷேகம் பண்ண அரசருக்கும் விரோதமாக அவர்கள் செயற்பட ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் கடவுள் சொல்கிறார்கள், வீண் காரியத்தை யோசிக்கிறார்கள். என்றால் ஒரு பூச்சி போலதான் மனிதனுடைய இந்த செயற்பாடுகள் கடவுளுக்கு முன்னதாக இருக்கிறது. மனிதர்கள் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது கடவுளையும் அவருடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் ஒன்றும் செய்வதில்லை. அவர் தன்னுடைய நோக்கங்கள் திட்டங்களை அவர் சித்தம் கொண்டபடியே நிறைவேற்ற முடிக்கிறார். எனவேதான் உலக வாழ்க்கையிலே மனிதனுக்கு இருக்கிற சவால்களுக்கான பிரதான காரணம் எது?
ஏன் மனிதர்கள் உலகத்தில் இவ்வளவு பாடுகள் துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு காரணம் மனிதனுடைய இந்த இறை விரோத நிலைமை நிமித்தமாக கடவுள் அவர்களை இகழுகிறார், அவர்களை கலங்க பண்ணுகிறார். அது நான் சரித்திரத்தின் வெவ்வேறு இடங்களில் இருந்து நான் உங்களுக்கு காண்பித்தேன். ஆதி மனிதன் பாவம் செய்த போது, பாவம் செய்த அடுத்த நிமிஷமே அவனுக்கு கலக்கம் ஏற்பட்டது, அவன் போய் ஒளிந்து கொண்டான். பிற்பாடு அவன் மீது சாபம் வந்தது. பிற்பாடு நாங்கள் வாசிக்கிறோம், நோவாவின் காலத்திலே மனிதன் இதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதா இருந்ததினாலே கடவுள் அவர்களை பெருவெள்ளத்தினால் அழைக்கிறார். பிற்பாடு பாபேல் கோபுர சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். சரித்திரம் முழுவதும் இந்த நிலைமை தான் இருக்குது. இன்றைக்கும் நாங்கள் அவதானிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், மனிதர்கள் கடவுள் இந்த பூமியை படைத்து இந்த பூமியை ஒரு தோட்டமாக்கி வாழுங்கள் என்று சொல்லி அவர்களை அழைக்கிற பொழுது மனிதர்கள் இந்த பூமியை அழித்து வாழ்ந்து கொண்டு தாங்கள் செவ்வாய் கிரகத்தில் போய் வாழலாம் என்று யோசிக்கிறார்கள். கடைசியிலே ஏதோ ஒரு விதத்திலே நீங்கள் யோசிக்கலாம், இது கொரோனா வைரஸ் எப்படி வந்தது என்பது. ஆனால் எப்படியோ கடவுளுடைய சித்தத்தின்படி கடவுள் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸை அனுப்பினார். செவ்வாய் கிரகத்துக்கு போய் வாழ வேண்டும் என்று யோசித்த மனிதன் இந்த பூமியிலே வாழ முடியாதபடி வீடுகளுக்குள்ளே அடைக்கப்பட்டார். கடந்த 2 வருஷமாக இந்த நிலைமையை தான் நாங்கள் எதிர்கொள்கிறோம். எனவே கடவுள் நகைக்கிறார், கடவுள் அவர்களை இகழுகிறார், அவருடைய முயற்சிகள் எதுவுமே பயனற்றது என்பதை காண்பிக்கிறார். அவர்கள் வெறும் பூச்சிகளாய் இருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கிறார். அதாவது மனிதன் கடவுளுக்கு முன்பதாக தன் புயத்தை மடித்து அவன் காண்பிக்கிறான். ஆனால் கடவுள் சொல்கிறார், நீ ஒரு பூச்சியாய் இருக்கிறாய், ஒரு தெரியாத வைரஸை கூட எதிர்கொண்டு வாழ முடியாத நிலையில் மனிதன் ஒளிந்து கொள்ள வேண்டி இருக்கிறார். எனவே கடவுள் நகைக்கிறார். சரித்திரம் முழுவதும் இதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதனோடு இந்த விஷயம் முடிவடைந்து விடவில்லை. மாறாக கடவுள் அவர் ஒரு தீர்மானத்தை வெளியிடுகிறார், அவர் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறார், அவர் தன்னுடைய அருட்பணியை தொடர்ந்து கொண்டு போகிறார். அதுதான் நாங்கள் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இந்த எல்லா அழிவின் சூழ்நிலைகள் மத்தியிலும் கடவுள் தன்னுடைய மீட்பை பிரகடனப்படுத்துகிறார். அந்த மீட்பை தான் அந்த 6ஆம் வசனம் பேசுகிறது. அங்கேதான் மனுக்குலத்துக்கான நம்பிக்கை இருக்கிறது. பாபேல் கோபுரத்தில் மனிதன் தன்னைத்தானே ராஜாவாக்கிக் கொள்ள வேண்டும், தான் கடவுளுடைய உயரத்துக்கு ஏற வேண்டும் என்று முயற்சித்த போது கடவுள் அவங்க மனிதன் செய்கிற முயற்சியை காணும்படி இறங்கி வந்தார். அந்த முயற்சி பயனற்றது என்பதனாலே அந்த முயற்சியினாலே மனிதன் திரும்பவும் தீமையான காரியங்களுக்கு தான் செல்ல முடியும் என்பதனாலே கடவுள் பாசை குழப்பத்தை ஏற்படுத்தினார். அது ஆதியாகமம் 11 வாசிக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக 12ஆம் அதிகாரத்திலே கடவுள் ஆபிரகாம் என்கிற மனிதனை அழைத்தார். அங்கே கடவுளுடைய மீட்பை கடவுள் உடனடியாக வெளிப்படுத்துவதை நாங்கள் அவதானிக்கிறோம். நோவாவின் காலத்திலே பெருவெள்ளத்தினால் உலகம் அழிக்கப்பட்டது. ஆனால் கடவுள் அங்கே நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் கொடுத்த பலியை அவர் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டு அவர் வாக்குறுதிகளை கொடுக்கிறார். எனவே கடவுள் இந்த மனிதன் செய்கிற தீமைகள் மத்தியிலே அவருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ மனிதன் தயாரில்லை என்று முரண்படும் பொழுதெல்லாம், கொந்தளிக்கின்ற பொழுதெல்லாம் கடவுள் அவர்களை நகைக்கிறார், அவர்களை ஏழுகிறார், அவர்களை கலங்கப்படுகிறார். ஆனால் அதனோடு அந்த கதை முடிந்து விடுவதில்லை. மாறாக கடவுள் தம்முடைய மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்துகிறார், தம்முடைய மீட்பை அவர் காண்பிக்கிறார். இங்கே 6ஆம் வசனம் அந்த மீட்பை காண்பிக்கிறது. எங்களுக்கு மீட்பு இதுதான், மனிதனுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இதுதான். எங்களுக்கு இருக்கக்கூடிய உலக வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்கிற சவால்கள் மத்தியிலே எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இதுதான். எங்களுக்குரிய நம்பிக்கை எங்களுடைய தேக ஆரோக்கியமோ, எங்களுடைய பொருளாதாரமோ அல்ல இந்த பூமியிலே நாங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகி இருக்கிறோம், அதுவே அது எங்களை காக்க என்பதோ எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கும் சொன்னால் அவை எல்லாம் எங்களை விட்டு எடுபட்டு போகும் காலம், அவை எல்லாம் எங்களை விட்டு கடந்து போகும் காலம். எங்களுடைய சொந்த சரீரமும் நாங்கள் மரணமடைகிற சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆகவே எங்களுடைய நித்தியத்துக்குமான எங்களுடைய நம்பிக்கை இதுதான். அது என்னவென்று சொன்னால், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இதுதான் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை தான் அந்த சங்கீதம் எங்களுக்கு காண்பிக்கிறது. இதுதான் எங்களுடைய காட்சியாக இருக்க வேண்டும் என்று சங்கீதம் விரும்புகிறார். பிற்பாடு 7 தொடக்கம் 9 வசனங்களிலே கடவுள் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த 3ஆம் பகுதி, அந்த இறைவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா தாம் இறைவனது மகன் என்பதையும் தம்மை குறித்த இறைவனுடைய வாக்குறுதிகள் தீர்மானங்கள் மாறாமல் நிறைவேறும் என்பதை குறித்த தன்னுடைய நம்பிக்கையை அவர் அங்கே வெளிப்படுத்துவதை வாசிக்கிறோம். அங்கே நாங்கள் வாசிக்கிறோம், தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். இது இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தைகள். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். வேதம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும்போது இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் போதும் சரி, அல்லது பரலோக காட்சியின் சூழலும் சரி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரை நான் பிரியமாயிருக்கிறேன், இவர் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று கடவுள் திரும்பவும் உலக மக்களை பார்த்து அறைகூவல் விடுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். நீர் என்னுடைய இவர் என்னுடைய நேசகுமார், நீர் என்னுடைய நேசகுமார், என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இதுதான் முதல் கடவுளுடைய செயற்பாடாக இருக்கிறது.
இயேசுவே இறை மகன் என்ற உண்மையை இந்த வசனம் பேசுகிறது. ஆனால் இங்கே இருக்கின்ற உண்மை என்னவென்று சொன்னால், இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுவார உண்மையை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே கடவுள் கிறிஸ்துவை தான் படைத்ததாக அங்கே சொல்லவில்லை. கிறிஸ்து படைக்கப்பட்டவர் அல்ல. கடவுள் பிதாவோடு ஒரே பொருளானவர், மெய்யங்கடவுளாகிய மெய்யங்கடவுளிலிருந்து மெய்யங்கடவுளாக தோன்றினவர் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிறார். ஆகவே கால இடைவெளி அற்றவராக அவர் பிதா இருந்த காலமெல்லாம் அவர் இருந்தவர். ஆனால் உண்மையிலே இந்த வசனம் என்ன சொல்ல முயற்சிக்கிறது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த வசனம் என்ன சொல்கிறது சொன்னால், நீர் என்னுடைய குமார் இன்று நான் உம்மை அனுப்பித்தேன். அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், நீர் என்னுடைய குமாரன் என்று சொன்னால், நீர் என்னுடைய எல்லா சொந்தங்களுக்கும், எல்லா சொத்துக்களுக்கும், எல்லா அதிகாரங்களுக்கும் நீர் சொந்த புத்திரனாய் இருக்கிறேன், நீர் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறேன். அதாவது நீர் இறைவனுடைய குமாரன் என் பொழுது இறைவனுடைய முழு ஆட்சியினதும் வாரிசாக நீரே இருக்கிறீர். இதைத்தான் அவர் அங்கே ஒரு விதத்தில் சொல்ல முயற்சிக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து இறை மகனாக அவர் சீயோனிலே ராஜாவாக இறைவனாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இறைவன் தன்னுடைய மகனை தம்முடைய வாரிசாக, தம்முடைய இறை அரசராக, உலகம் அனைத்துக்குமான தன்னுடைய படைப்படத்தையும் ஆளுகிறவராக, அவரையே ராஜாவாக அவர் ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். ஆகவே ஒரு ராஜாவாக அவருடைய பொறுப்பு மிக தெளிவானது. அவர் அந்த மக்களை மீட்டு ரட்சித்து அவர்கள் மீது தன்னுடைய ஆட்சியை ஏற்படுத்துகிறார். அதுதான் வேதம் அங்கே காண்பிக்கிறது. அதை அந்த தொடர்ந்து வர வசனங்கள் அதை எங்களுக்கு தெளிவாய் காண்பிக்கிறார். ஆகவே இயேசு பூமிக்கு வர முன்னமும் அவர் இருக்கிறார். நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இன்று என்பது நித்திய நிகழ்காலத்தை பற்றி பேசுகிறது. இன்று என்பது நித்திய நிகழ்காலம். ஆகவே அவர் நித்தியமாக தேவனுடைய குமாரனாக எப்பொழுதும் இருக்கிறார். அவர் ஆதியில் இருந்தவர், எப்பொழுதும் இருக்கிறவராய் இருக்கிற இறைமகன். அவர் சொல்கிறார், நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். நீர் எந்தெந்தெல்லாம் இறைவன் இருக்கிறாரோ, யாவே இருக்கிறாரோ, அப்பொழுதெல்லாம் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகிற உண்மை, அவர் இறைவனுடைய முழு ஆட்சியினதும் வாரிசாக இருக்கிறார். எனவே உலகம் அனைத்தும் அந்த இறை அரசரை, யாவேயால் ஏற்படுத்தப்பட்ட அவரது மகனை, அங்கே சீயோனிலே அவரால் வைக்கப்பட்ட அந்த இறை அரசரை அண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார். அவர்கள் கொந்தளித்து விரிதா காரியங்களை யோசிப்பதனால் பயனில்லை. கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், அவர் ஆட்சிக்கு கீழ்ப்படியாமல், அவருக்கு எதிராக புரட்சி செய்வதால் மனிதன் சாதிக்கக்கூடியது எதுவும் இல்லை. அவர்கள் தங்களுக்கு அழிவைத்தான் கொண்டு வர முடியும். மாறாக அவர் அங்கே சொல்கிறார், நீர் என்னுடைய குமாரன், நான் இன்று உம்மை நான் அனுப்பித்தேன். 8ஆம் வசனம் சொல்கிறது, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அங்கே கடவுளுடைய மிஷனை குறித்து நாங்கள் அங்கு தெளிவாக காணுகிறோம். அங்கே சொல்கிறார், ஜாதிகளை, அதாவது இனங்களை என்னை கேளும், அப்பொழுது இனங்களை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன். ஆகவே இது வெறுமனே தாவீது அரசரை பற்றிய சாதாரண வார்த்தை அல்ல. மாறாக அந்த வார்த்தை தாவீது வழிவருகின்ற ஒரு மேசியா அரசர், பூமி அனைத்துக்கும் ராஜாவாக இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. இனங்களை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன், வெறுமனே ஜூதர்களை அல்ல. அவே தாவீது வழி அரசரை குறித்த இந்த சங்கீதத்தை பாடும் பொழுதெல்லாம் ஜூதர்கள் இந்த உண்மையை புரிந்திருந்தார்கள். அதாவது தாவீதின் வழி அரசரை தேடி சகல இனங்களும் வருவார்கள், தங்கள் மீட்புக்காக, தங்கள் மீது ஆட்சி செய்யும்படி. அதாவது பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதும் நாங்கள் பார்க்கிறோம், வெவ்வேறு இடங்களிலே இந்த வாய்ப்புகள் இருந்தது போல இருந்தாலும் அல்லது முழுமையானதாக இருக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அங்கே ஜூதர்கள் பல்வேறு நாடுகளுக்கு, பல்வேறு தேசங்கள், இனங்கள் ஜூதர்களுக்கு எதிராக கிளம்பி வந்து அவளை அடிமைப்படுத்தியது, அவள் உலகமெங்கும் சிதறி. ஆனால் மாறாக இங்கே ஒரு வேறு விதமான வசனத்தை பேச காண்கிறோம். அங்கே சொல்கிறது, இனங்கள் உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன். ஆகவே உம்முடைய அரசு வெறுமனை பலஸ்தீனா என்கிற பிரதேசத்துக்கு உரிய அரசு கிடையாது. வெறுமனை பலஸ்தீனாவை ஆளுவதற்காக நான் உண்மை அரசராக வைக்கவில்லை. வெறுமனை ஜூதர்கள் மீதான ஆட்சிக்காக நீர் ஏற்படுத்தப்படவில்லை. உண்மைதான், நான் சீயோன் என்னும் பர்வதத்திலே, என்னுடைய பிரசன்னத்திலே நான் உம்மை ராஜாவாக ஏற்படுத்துகிறேன். எதற்காக ஏற்படுத்துகிறேன்? சகல இனங்களையும் உமக்கு சுதந்திரமாக கொடுப்பதற்காக, சகல இன மக்களும் உம்மை நோக்கி வருவதற்காக, பூமியின் சகல எல்லைகளின் மீதும் உம்முடைய ஆட்சி விஸ்தரிக்கும்படியாக, எனவே முழு அண்ட சராசரத்தின் மீதும் ஆட்சி செய்வதற்காக, முழு உலகத்தில் வாழும் சகல இனங்களிலும் இருந்து மக்கள் மீட்கப்பட்டு இறை அரசுக்குள் சேர்க்கப்படுவதற்காக உம்மை நான் சீயோனிலே அரசராக ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். உண்மையிலே ஒரு விதத்திலே இந்த இறைவனுடைய வாக்குத்தத்தம், நம்முடைய மகனை குறித்து, அந்த அரசரை குறித்த வாக்குத்தத்தத்தின் விளைவாகத்தான் நாங்கள் எல்லாருமே இந்த இடத்தில் இருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாகத்தான் இன்றைக்கு பல்வேறு இனங்களில் இருந்தும் மக்கள் நாங்கள் மீட்கப்பட்டு இன்றைக்கு பலஸ்தீனாவின் அரசர், அந்த தாவீது வழி மேசியா, இன்றைக்கு இலங்கையில் வாழ்கிற, மன்னாரில் வாழ்கிற எங்களுக்கு அவர் அரசராக இருக்கிறார்.
இந்த தமிழ் மக்களாகி எங்களை அவர் மீட்டிருக்கிறார், சிங்கள மக்களை அவர் மீட்டிருக்கிறார், இந்தியாவில் வாழ்கிற பல்வேறு இன மக்களை அவர் மீட்டிருக்கிறார். அவர்களை கடவுள் காரணம் என்ன? கடவுள் தம்முடைய மகனை அரசராக ஏற்படுத்தும் பொழுது ஒரு மாறாத தீர்மானத்தை அவர் அங்கே செய்கிறார், ஒரு மாறாத வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த மாறாத தீர்மானம் என்ன? சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவாக உம்மை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அப்படி விளைவு என்ன? சகல இன மக்களையும் நான் உமக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். யாவே அதை நிறைவேற்றுகிறார். நம்முடைய மகனுடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக அவரே மெய்யான அரசர், அவரே ஜீவகாலம் முழுவதும் மரண பயத்தில் வாழும் மனிதர்களுக்கு மீட்பை கொடுக்கக்கூடியவர். அவரை அண்டிக் கொள்வதனால் மாத்திரமே மனிதன் நித்திய வாழ்வை அடைய முடியும் என்ற உண்மையை அவர் வெளிப்படுத்தி அந்த சத்தியத்தின் மூலமாக அநேக மக்கள் பல்வேறு இடங்களில் இருந்து அவரிடத்தில் கடந்து வந்து அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். அதனால நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா இருந்தால் மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருட்பணியை குறித்து பேசும்போது அவர் முதலாவது சொல்லுகிற விஷயம், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல இன மக்களுக்கும் நீங்கள் நற்செய்தியை பிரசங்கம் பண்ணி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு போதித்த யாவையும் நீங்கள் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் மேசியா அரசராக அண்ட சராசரத்தின் மீது ஆட்சி உள்ளவராக யாவேயால் சீயோன் பர்வதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? அவ்விதமாக அவரை நீ அரசராக ஏற்படுத்துகிற பொழுது சகல இனங்களிலும் இருந்து மனிதர்களை எனக்கு சுதந்திரமாக கொடுப்பார். இது கடவுளுடைய வாக்குறுதி. நற்செய்தி பணியிலே கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இதுதான். கடவுள் பல இனங்களிலும் இருந்து, எல்லா இனங்களிலும் இருந்து, சகல தேசங்களின் எல்லைகளிலும் இருந்து தம்முடைய மகனுக்கு சுதந்திரமாக மக்களை கொடுத்திருக்கிறார். எனவே சகல இனங்களிலும் இருந்து மக்கள் மீட்படைந்து அந்த அரசனை நோக்கி வருவார்கள். நாங்கள் வெளிப்படுத்தலும் இந்த உண்மையை திரும்பவும் திரும்பவும் காண்கிறோம். சகல இனங்களிலும் இருந்து பார்லோகத்துக்கு அந்த இறைவனுடைய புதிய வானம் புதிய பூமியை நோக்கி மக்கள் பயணித்து வருவார்கள் என்ற காட்சியை அங்கே வெளிப்படுத்த திரும்பவும் திரும்பவும் எங்களை காண்பிக்கிறார். ஆகவேதான் மத்தேயு 28:18 ஆண்டவர் சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே சங்கீதத்திலே அவர் கொடுத்த வாக்கு தத்தம் அங்கே அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாய் நிறைவேறுகிறது. அப்படி மரணம் உயிர்த்தெழுதல் நிறைவேறுகின்ற பொழுது அவர் சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள இறைவனாக அவர் இருக்கிறார். சில நேரம் யோசிக்கிறோம், அவர் பரலோகத்துக்கு எழுந்தருளி அரசராக அமர்ந்த பிற்பாடுதான் அவருக்கு அந்த ஆட்சி கிடையாது. அவர் மரித்து உயிர்த்த பொழுதே அவரே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள அரசராக அவரே இருக்கிறார் என்பதை வேதம் எங்களை காண்பிக்கிறது. எனவேதான் அந்த அதிகாரம் எனக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும் சகல இன மக்களுக்கும் நற்செய்தியை அறிவிங்கள் என்றால் சகல இன மக்களையும் எனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று கடவுள் சொல்லி இருக்கிறார் என்பதை அவர் அங்கே அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். ஆகவே அங்கே இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தைகள் மிக தெளிவாக அவர் கடவுளுடைய அந்த டிகிரி மாறாத அந்த தீர்மானத்தின் மீதான அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுது. இதுதான் உண்மையில கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. இயேசு கிறிஸ்துவை குறித்து கடவுள் வாக்குறுதியை கொடுத்து அவர் ஒரு மாறாத பிரமாணத்தை ஏற்படுத்திய போது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை முற்றுமாக நம்புகிறார். அவர் முற்றுமாக நம்புகிறார். தம்முடைய தகப்பன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அவருடைய வாக்குறுதிகள் மாறாத நிலைத்திருக்கிற வாக்குறுதிகள் என்று அவர் நம்புகிறார். எனவேதான் அவர் 33 வருஷங்கள் இந்த பூமியிலே மனுஷனாய் வாழ்கிற காலத்திலே ஒருபோதும் அவர் சந்தேகப்பட்டது கிடையாது. ஒருபோதும் அவர் கடவுள் மீதான தம்முடைய பற்றுறுதியிலிருந்து சந்தேகப்பட்டது கிடையாது. உங்களுக்கு தெரியும், யோவான் ஸ்நானனுக்கு சில இடங்களில் சில கேள்விகள் இருந்தது. அவருக்காக கேட்டாரா அல்லது தம்முடைய சீசர்களுக்காக கேட்டாரா என்பதை விட அவர் மாறாக வரப்போகிறவர் நீர்தானோ அல்லது நாங்கள் வேறு யாரையும் எதிர்பார்க்க வேண்டுமா என்று சொல்லி அவர் இயேசுக்கிடத்திலே தம்முடைய சீசர்களை அனுப்புவதை குறித்து கூட நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் இயேசுக்கு ஒருபோதும் எந்த சந்தேகம் கிடையாது. இயேசு மிக தெளிவாக தம்முடைய தகப்பன் மீது அவர் பற்றுறுதியுள்ளவராக இருந்தார். அவர் எங்களுக்கு கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கையின் அடிப்படையை கற்றுக் கொடுக்கிறவராக இருந்தார். அந்த வாழ்க்கை சவாலானது, அவருக்கு சவாலானது, எங்களுக்கும் சவாலானது. அவர் சிலுவை மரணத்தினால் அது கடந்து போக வேண்டியிருந்தது. ஆனால் அதுக்கு அங்காலே உயிர்த்தெழுதல் இருந்தது. அங்கே இறைவனாக அவர் இறைவனுடைய மகன் மேசியா அரசராக அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அது மாறாத கடவுளுடைய டிகிரி, அந்த மாறாத பிரமாணத்தின் அடிப்படையிலே அவர் அந்த தீர்மானத்தின் தொடர்ச்சியாக மக்களில் இருந்தும் அவருக்கு சுதந்திரமாக மக்களை கொடுக்கிறார். பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அவரை நம்பாத மக்கள், அவர் விசுவாசியாத மக்கள் மீது அவருடைய செயற்பாடு எப்படி இருக்கும் என்பதை அவர் காண்பிக்கிறார். முடிவிலே அவர் சொல்றார், இருப்பு கோளால் அவர்களை நுறக்கி ஒரு மண்பாண்டத்தை உடைக்கிறது போல அவர் ரொம்ப மிகச் சாதாரணமாக தம்மை விசுவாசியாத மக்களை எல்லாம் அவர் நொறுக்கி அவர்களை நித்திய நரகாக்கினைக்கு அனுப்பிவிடுவார் என்பதை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே இங்கே நாங்கள் வாசிக்கிற உண்மை என்ன சொன்னால்,
திருச்சபைக்கும் இறைவனுடைய மகனுக்கும் விரோதமாய் எதிர்த்து வருகிற எந்த சக்திகளும் மேற்கொள்ள முடியாது. இதை அவர் தெளிவாக திரும்ப திரும்ப பேசியிருக்கிறார். அதனால்தான் பேதுருவிடத்தில் அவர் சொல்லும்போது, திருச்சபையை நான் கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லுகிறார். இதுதான் முக்கியமான உண்மை. அதாவது பாதாளத்தின் வாசல்கள் இது மேற்கொள்வதில்லை. திருச்சபை வாழ்க்கையை கட்டப்படுகிற கடவுளுடைய திருச்சபையை அவருக்கான ஒரு இனம் உருவாகுவதை, முடிவிலே அவர் அரசராக வந்து அந்த மக்களை தம்மோடு நித்திய பாக்கிய வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதையும், அதே நேரத்தில் அவரை மறுதளித்த மக்களுக்கு நித்திய நரகாக்கினையை கொடுப்பதையும் எந்த சக்திகளும் தடுத்துவிட முடியாது. அதனால் தான் தெசலோனிக்கேயில் வாசிக்கிறோம் மிக தெளிவாக, அப்போஸ்தலனாகிய பவுல் துன்புறுகிற ஒரு திருச்சபைக்கு எழுதும்போது, நீங்கள் இப்பொழுது பாடு அனுபவிப்பது வர இருக்கின்ற உங்களுடைய மகிழ்ச்சியான மகிமையான வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இப்பொழுது உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக அவர்களுக்கு நித்திய நரகாக்கினை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வர இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதுதான் நாங்கள் திரும்பவும் வாசிக்கிறோம். மத்தேயு 25:41 இயேசுக்கு சொல்கிறார், இடது பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து, அக்கிரம செய்கைக்காரர்களே, என்னை விட்டு நீங்கள் அகன்று போருங்கள், நீங்கள் இந்த விதங்களிலே எனக்கு எதிராக நீங்கள் இருந்தீர்கள், எனவே பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் உருவாக்கப்பட்ட எரி நரகமே உங்களுக்கு பங்காக கிடைப்பதுன்னு சொல்கிறார். இந்த உண்மைகளை நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒன்று, மக்கள் இனங்கள் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட மேசியாவை விசுவாசித்து பரலோக அரசில் பங்கடைய வேண்டும். அல்லது மனிதர்களாகிய நாங்கள் குயக்கலத்தை உடைக்கிறது போல மண்பாண்டியை, மிகச் சாதாரணமாக மண்பாண்டியை இரும்பு அடித்தால், இரும்பு கோளால் அடித்தால் என்ன நடக்கும் என்று யோசித்து பாருங்க. மண்பாண்டியை சும்மா கையால் அடித்தால் உடைஞ்சு போய். ஆனால் ஆண்டவராகிய இயேசுக்கு செங்கிற சர்வேக சக்கராதிபதியான தெய்வத்தினாலே கைகளிலே ஒரு மண்பாண்டமாக மனிதர்கள் விழுந்து போவார்கள் என்றால் அவருடைய அழிவு எவ்வளவு பேரழிவாக இருக்கும் என்பதை நாங்கள் யோசித்து பார்க்கணும். இந்த ரெண்டும் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. கடவுள் இனங்கள் கொந்தளித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விருப்பமில்லை என்று வெளிப்படுத்தி அவருடைய தம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதங்களை அவள் வெளிப்படுத்துகிறார். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ விருப்பமில்லை, கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மனிதர்களுக்கு விருப்பம் இல்லை. கீப் கோயிங், நீங்கள் அப்படியே செய்யலாம், அதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் அதனுடைய விளைவு என்ன என்பதை அங்கே வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளும் உமக்கு சொந்தமாக, பூமி நிலைகளும் உமக்கு சொந்தமாக கொடுப்பேன். அவரை விசுவாசிக்கிற ஒரு இனம் மக்களை அவர் கொடுப்பார், அந்த மக்கள் அவரை விசுவாசிப்பார்கள். அந்த பூமியின் எல்லை எங்கும் அவரை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிற மக்கள் திருச்சபைகள் உருவாகும். ஆனால் அந்த மக்களுக்கும் அந்த திருச்சபைக்கும் அந்த அரசருக்கு எதிராக கொந்தளிக்கிற மக்கள் எதையும் செய்து விட முடியாது. காரணம், ஒரு இருப்பு கோளால் குயக்கல ஒரு மண்பாண்டத்தை உடைக்கிறது போல அவர் ரொம்ப சிம்பிளாக அந்த பூச்சிகளாகிய விஷயம் மனிதர்களை அவருக்கு எதிராக புஜத்தை காட்டுகிற மக்களை அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். நித்தியத்துக்குமாக அவர் அழித்து போடுவார். சாதாரண அழிவு கிடையாது, அவர் நித்தியத்துக்குமாக அழித்து போடுவார். ஆகவே மனிதருக்கு இடையிலே இந்த ரெண்டு தெரிவுகள் தான் இருக்கிறது. ஒன்று, அவர் அந்த கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட மேசியா அரசரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கி பயணித்து அந்த பயணத்தின் மூலமாக அவரை விசுவாசிப்பதன் மூலமாக, அவரையே உங்கள் ஆண்டவன் இரட்சகராக ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, அவரே யாவேயின் குமாரன், அவரையே அவர் மேசியாவாக அரசராக ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி அந்த அரசரின் தாழ் பணிகிறதன் மூலமாக நீங்கள் மீட்படைய முடியும். அதன் மூலமாக நீங்கள் வாழ்வடைய முடியும். அல்லது அவரை எதிர்த்து நின்று, அவருடைய திருச்சபையை எதிர்த்து நின்று, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உங்கள் மனம் போனபடி வாழ்ந்து இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களில் உங்கள் கவனங்களை செலுத்தி நீங்கள் இந்த பூமியில் எஸ்டாப்ளிஷ் ஆகலாம். இந்த பூமியிலே நாங்கள் பல்வேறு விதங்களிலே எஸ்டாப்ளிஷ் ஆகலாம். அதிகாரம் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பணபலத்தினாலே பல்வேறு விதங்களை எதிர்பார்க்கலாம். ஆனால் இது எல்லாமே ஒரு மண்பாண்டம் என்று நாங்கள் மறந்து போகக்கூடாது. ஒரு மண்பாண்டத்தை உடைக்கிறது போல உடைப்பார், இருப்பு கோளால் உடைப்பார். அவை நாங்கள் எவ்வளத்தை தான் உருவாக்கி கொண்டு இவை எல்லாம் எங்களை காப்பாற்றும் என்று சொன்னால், ஒரு நொடி பொழுதிலே இது எல்லாவற்றையும் இல்லாமல் செய்வதற்கு கடவுளால் முடியும். இதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், கொரோனா மாதிரி சூழ்நிலையிலே எத்தனை மனிதர்கள் தாங்கள் யோசித்து எத்தனை விஷயங்களை இழந்து போனார்கள். இதெல்லாம் தங்களை காக்கும், இதெல்லாம் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு ஒரு பயம் இல்லை, ஒரு கவலை இல்லை என்று யோசித்துக் கொண்டிருந்து வாழ்ந்த மனிதர்கள் ஒரு நொடிப்பொழுதிலே அவர்களுக்கு இருந்த ஒன்றுமில்லை. ஒரு 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 இரும்பு கோளால் குயக்களத்தை நொறுக்குவது போல இந்த நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் அவர் உடைத்து போடுவார். ஆகவே ஒரு ஒரு சுனாமி வந்த பொழுது என்ன நடந்ததுன்னு யோசித்து பாருங்கள். ஆகவே இந்த பூமியிலே நாங்கள் கடவுளை மறுதளித்து அல்லது கடவுளுக்கு விலகி சென்று இந்த பூமியிலே நாங்கள் பல்வேறு விஷயங்களை நாங்கள் உருவாக்கலாம். கடவுளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை நாங்கள் வேறொன்றில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கடவுளுடைய அரசுக்காக நாங்கள் நேரத்தை செலவிட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் வேறொன்றுக்காக, அது எங்களுடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்காக நேரத்தை செலவிடலாம். இதெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு போகலாம். இதெல்லாம் செய்வதன் மூலமாக நாங்கள் ரொம்ப எஸ்டாப்ளிஷ்ட் ஆகியிருக்கிறோம். நாங்கள் மிகச் சிறப்பான பூமிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யோசிக்கலாம். ஆனால் நொடி பொழுதிலே கடவுள் இவை எல்லாமே ஒன்றுமில்லை என்று காண்பிப்பார். இருப்பு கோளால் அவர் நொறுக்குவார், குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறார். கடவுள் தம்முடைய குமாரனை ஏற்படுத்தும் பொழுது அந்த குமாரன் இடத்திலே இந்த ரெண்டு ரோலையும் கொடுத்திருக்கிறார். ஒரு அரசருக்கு ரெண்டு பக்கம் இருக்குது.
இதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. ஒரு பக்கத்திலே அவர் தம்மை அண்டி வருகிற மக்களுக்கு மீட்பராக இருக்கிறார். அந்த அண்டி வருகிற மக்கள் அவருடைய சுதந்திரமாக அவருக்கு கொடுக்கப்படுகிறார். அந்த சுதந்திரமான மக்களை அவர் காக்கிறார், தன் உள்ளங்கையில் சுமந்து போகிறார். தன் கண், அதாவது வேதம் சொல்கிறது, அவர் கண் இமை போல அவர் அவர்களை காக்கிறார். ஆனால் அதே நேரத்திலே அவருடைய ஆட்சிக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இந்த பூமியிலே தங்களுடைய இஷ்டம் போல வாழ முடியும், தங்களுடைய சுயத்தை அடிப்படையாக கொண்டு கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் மனம் போல வாழ்ந்து தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் என்று யோசிக்கிற மக்களை அவர் இங்கே சொல்லுகிறார். ஒரு இருப்பு கோளால் குயக்களத்தை நொறுக்குவது போல நொறுக்கி உடைத்து போடுவார். சரி, இது வந்து சர்ச்சுக்கு வாரீங்களா இல்லையா என்பதை பற்றி பேசலை வேதம். இது சர்ச்சுக்கு வர மக்களா இல்லையா என்பதை பற்றி பேசலை. நீங்கள் கடவுளுக்கு சுதந்திரமாக்கப்பட்ட மக்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கை பயணிக்கிறதா? அதுதான் உங்கள் நம்பிக்கையா இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திட்டமிட்டு செயற்படுத்துகிறீர்களா? அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் கையாளுகிறீர்களா? அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டியெழுப்புகிறீர்களா? அல்லது இந்த பூமியில் தான் எங்களுடைய வாழ்க்கை என்ற அடிப்படையிலே அந்த அரசருக்குரிய இடத்தை அவருக்கு கொடுக்காமல் அவரை ஒரு ஓரத்தில் என்று சொல்லி அரசர் என்று படங்களிலும் மற்ற விதங்களிலும் அவர் வைத்துவிட்டு உங்கள் மனம் போல நீங்கள் வாழ்கிறீர்களா? இதைத்தான் அந்த வேத பகுதி கேட்கிறது. மாறாக கடவுள் சொல்லுகிறார், நான் என்னுடைய பர்வதமாகிய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். அது ஒரு மாறாத கடவுளுடைய தீர்மானம். அந்த தீர்மானத்தில் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் அதே விதமாய் நிறைவேறும் என்று சொல்லி அங்கே இயேசு பேசுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். 10-12 வசனங்கள். இந்த 3 செக்ஷனுக்கு பிற்பாடு சங்கீதக்காரன் அந்த விஷயத்தை அவன் யோசிக்கிறான். அவன் யோசித்து அவன் என்ன சொல்கிறான் என்ற கன்க்ளூஷனை தான் அந்த 3 வசனங்களும் எங்களுக்கு காண்பிக்கிறான். அவன் சொல்கிறான், இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். இதுதான் இந்த எதிர்ச்செயல் செய்கிற, கொந்தளிக்கிற, வீண் காரியத்தை யோசிக்கிற பூமிக்கு, அதன் மனிதர்களுக்கு, அதன் அரசர்களுக்கு, அவன் நியாயாதிபதிகளுக்கு அங்கே சங்கீதக்காரன் கொடுக்கிற ஆலோசனை. அவர் சொல்கிறார், இந்த அரசர் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட மேசியா அவர் வெறுமனே ரட்சிப்பதற்காக மட்டுமில்லை, மாறாக அவர் நியாயம் தீர்ப்பதற்காகவும் இருக்கிறார். அதனால்தான் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும்போது, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளை வார்களை அவிழ்ப்பதற்கும் நான் தகுதியற்றவன் என்று சொன்ன யோவான் ஸ்நானகன் தொடர்ந்து அவரை குறித்து இயேசு பேசும்போது, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. எனவே அவருடைய ரோல் வெறுமனை மீட்பது மட்டுமல்ல, அவர் மீட்பராக இருக்கிற அதே நேரத்திலே நித்திய நரகத்துக்கு மனிதர்களை அனுப்புகிற அரசராகவும் இருக்கிறார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறார். அவர் கோதுமையை தன் களஞ்சியத்திலே சேர்ப்பார். கடவுளால் சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட மக்களை பல்வேறு இடங்களிலிருந்தும் பூமியின் எல்லை எங்கும் இருந்தும் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் இரட்சகர் என்றும் அவருடைய அதிகாரத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி யாரெல்லாம் வருகிறார்களோ அந்த மக்களை எல்லாம் அவர் களஞ்சியத்திலே புதிய பூமியிலே அவர் சேர்ப்பார். மாறாக அவர் பதரையோ அவியாத அக்னியில் அவர் சுட்டரிப்பார் என்று வாசிக்கிறோம். அவரை விசுவாசியாத மக்களை அவர் நித்திய நரக ஆக்கினைக்கு அனுப்புவார். அங்கே வேதம் சொல்கிறது, அங்கே அவர்கள் நித்தியமாக அது ஒரு நொடிப்பொழுதிலே அழிந்து போகிற நிலைமை அல்ல. சில நேரங்களிலே சில மனிதர்கள் யோசிக்கலாம், சரி நம்ம எப்படி பண்ணாலும் வாழ்ந்துட்டு சரி கடைசி நாளில் கொஞ்சம் பேர் பல்லவத்துக்கு போட்டு நம்ம இல்லாம போவது என்பது விஷயம் இல்லை. இல்லாம போனாலும் அது பரவாயில்லை. ஆனால் கடவுள், நாங்கள் அநித்தியமான மனிதர்கள். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு ஒரு தொடக்கம் இருக்குது. நாங்கள் நித்தியர்கள் அல்ல, நாங்கள் நித்தியமாக இருக்கவில்லை. நான் இப்போ 1961ஆம் ஆண்டுல இருந்தால் நான் இருக்கிறேன், அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் இருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் எப்பொழுது பிறந்தோமோ அந்த நிமிஷத்திலிருந்து நாங்கள் நித்தியமானவர்கள். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? என்னால் எங்களுக்கு கடவுள் ஆன்மாவை கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் மரிக்கும் பொழுது அவருடைய இந்த சரீரம் தான் அழிந்து போகிறது, கடவுளால் அவர்கள் கொடுக்கப்பட்ட ஆன்மா அழிந்து போவதில்லை. நாங்கள் 2ஆம் வருகையின் போது அவர் எல்லாரும் ஒரு புதிய சரீரத்தை அடைவார்கள். பரலோகத்துக்குரிய மேனியை அவர் விசுவாசிக்கிற மக்கள் அடைவார்கள். மற்ற மக்கள் அனைவருமே நித்திய நரகாக்கினைக்குரியவர்களாய் அவர்கள் எழுந்திருப்பார்கள். அவர்கள் நித்தியமாக நரகத்திலே அவர்கள் துன்பம் அனுபவிப்பார்கள். அவர்கள் அங்கிருந்து ஒரு மனிதனுக்கும் அதுக்கு பிற்பாடு எந்த மீட்பும் இல்லை. இது ஒரு மிக முக்கியமான சத்தியம். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் யோசிக்கும் போதெல்லாம் நாங்கள் என்ன யோசிக்கணும்னு சொன்னாங்க, அவர் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படலாம், சரி கொஞ்சம் அப்படி இருந்தால் அவர் என்னவோ பார்த்துக்கிட்டு செய்வார், அல்லது இல்லாட்டி அழிஞ்சு போயிட்டா அப்படி முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு போகிற கதையல்ல இது, முடிந்து போகிறதை பற்றிய பிரச்சனை அல்ல, நிலைத்திருக்கிற துன்பத்தை பற்றிய கதை, நாம் சகிக்க முடியாத துன்பத்தை பற்றிய கதை. அதனால தான் நம்முடைய ஆண்டவர் மீட்பராக இந்த பூமிக்கு வந்தாரோ அவர்தான் புதிய ஏற்பாட்டின் மற்ற எந்த ஆசிரியர்களையும் விட, அப்போஸ்தலரை விட அதிகமாக நரகத்தை குறித்து பேசியிருக்கிறார். இது எங்களுக்கு ஒரு அலாமிங்கான விஷயம். ஏன்னா அவர் மக்களை மீட்க வந்திருப்பதனால தான் நரகம் என்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு நீங்கள் போகக்கூடாதுன்றதை நான் வந்திருக்கேன், நரகம் இவ்வளோ கொடுமையானது என்று அவர் தான் பேசியிருக்கிறார். அது எங்களுக்கு ஒவ்வொரு விதங்களிலே தெரியும். நான் ஒரு கதையை வாசித்தேன், சொன்னோட தெரியவில்லை, சொல்லியிருக்கலாம்.
ஒரு மனிதனுடைய நண்பர் இறந்து விட்டார். அந்த நண்பரை காணும்படி இந்த இறந்த நண்பரை காணும்படி ஒருவர் போகிறார். ஒரு கதை தான். போகும்பொழுது பரலோகத்தில் போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லி பரலோகத்தின் வாசலுக்கு போகிறார். பரலோகத்தின் வாசலில் போய் எக்ஸங்கிற என்னுடைய நண்பர் போன வாரத்தில் இறந்து போயிட்டார், அவர் உள்ளே இருக்காரா பாருங்கன்ட்டு கேட்டில் இருந்த தூதர்கிட்ட சொல்கிறார். அப்போ தூதர் வந்து சொல்கிறார், பார்த்துட்டு இல்லை அவர் இங்கே இல்லைங்க, அவர் இங்கே இல்லை, இன்னொரு இடம் இருக்குது, அங்கே போயிட்டாரு தெரியல, ஏதோ 2 இடத்துக்கு தான் போகலாம், வேற எங்கேயும் போக முடியாது, அங்கே போய் பாருங்க, அது நரகம். இவர் நரகத்தில் போகிறாரு. நரகத்துக்கு போய் சொல்கிறாரு, எக்ஸங்கிற நண்பர் இறந்து போனார், இங்கே வந்தாரான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த தூதன் சொல்கிறான், இது பார்க்க முடியாதுங்க, ஏன்னா அங்கே ரொம்ப இருளாக இருக்குது, அதனால் பார்க்க முடியாது, கூப்பிடுங்க, கூப்பிட்டா வருவார், கூப்பிடலாம் அவரே கேட்காது, ஏன்னா அங்கே ஒரே ஒப்பாரியாக இருக்குது, அங்கே ஒரே அழுகையாக இருக்குது, அங்கே ஒரே அழுகையாக இருக்குது. அங்கே இதான் மரகத்தின் நிலை. உண்மை இல்லை, இந்த நிலைமைக்கு தான் நாங்கள் போவோம். யாரெல்லாம் இறைவனுடைய இந்த மகனை, தம்முடைய மகனை, நீர் என்னுடைய நேசகுமாரன் என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், தீர்மானத்தின் விவரம் இதுதான், நான் உம்மை சீயோன் பர்வதத்திலே என்னுடைய அரசராக ஏற்படுத்தி இருக்கிறேன், நான் உமக்கென்று ஜாதிகளை சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறேன், சகல எல்லைகளையும் உமக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறேன். எனவே வெறுமனே நீர் ஜூதருடைய அரசரோ பாலஸ்தீனாவின் அரசரோ கிடையாது. இந்த அண்ட சராசரத்தை படைத்த ஆண்டவர், மனிதர்களை இந்த பூமியை பராமரிக்கும்படி வைத்த ஆண்டவர், மனிதர்கள் தோல்வி அடைந்த இடத்திலே தான் வெற்றி அடையும்படி ஒரு புதிய ஆதாமை இந்த பூமிக்கு அனுப்பினார். அந்த புதிய ஆதாம் மூலமாக தன்னுடைய படைப்பை திரும்பவும் தான் நிர்வகிக்கும் அதிகாரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அந்த அதிகாரத்தின் அடிப்படையிலே அவரை அண்ட சராசரத்துக்கும் பூமி அனைத்துக்குமான ராஜாவாக அவர் ஏற்படுத்தார். நாங்கள் பாடும்போது பூமி அனைத்துக்கும் ராஜா என்று பாடுகிறோம். அவரை பூமியா வெறுமனே பாலஸ்தீனாவின் வழி மேசியாவை அவர் கொடுக்கவில்லை, பூமி அனைத்துக்குமான, பூமி எல்லை எங்கேயும் எல்லாவற்றையும் உமக்கு நான் கொடுக்கிறேன், சகல தேச இனங்களிலும் இருந்து உமக்கு மக்களை சுதந்திரமாய் கொடுக்கிறேன். எனவே நிச்சயமாக அந்த வாய்ப்பை அவர் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். எனவேதான் அவர் சொல்கிறார், ஆனால் அவர்கள் அந்த அந்த இறைவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி யாரெல்லாம் வரவில்லையோ அவர்களை இருப்பு கூடால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று அவரையே குறித்து தான் ஆண்டவர் சொல்லிட்டார். அது வேற ஒருவர் செய்கிற ரோல் அல்ல, இது ரெண்டுமே அவர் செய்கிற ரோல் என்பதை வேதம் எப்பொழுதும் எங்களுக்கு காண்பிக்கும். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், பூமியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இருக்கிற வாய்ப்பு இதுதான், நீங்கள் அழியாமல் இருக்கும்படி, குமாரன் கோபம் கொள்ளாமல் இருக்கும்படி நீங்கள் அவரை முத்தம் செய்யுங்கள். அதான் நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், முத்தம் செய்தல் என்பது அதிகாரத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு மக்கள் சிலைகளை போய் முத்தம் செய்யும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த அதிகாரத்தை அவர்கள் மறுக்கிறார்கள். கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் இந்த அதிகாரத்தை மறுக்கிறார்கள். அவர்கள் இந்த மனிதனால் படைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட இந்த உருவங்கள் தான் எங்களுடைய அதிகாரம், எங்களை காக்கும், எங்களுடைய நம்பிக்கை, இந்த அதிகாரங்களுக்கு எங்களை கையளிக்கிறோம் என்று சொல்லுகிறார். அதான் முத்தம் செய்தல் என்பது அதிகாரத்துக்கு ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவேதான் அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீங்கள் தப்பிக்கொள்ள வேண்டுமா, நீங்கள் பிழைக்க வேண்டுமா, உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு ஒன்றுதான், மேசியா என்கிற இந்த கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட யாவேயின் மகனை, அவரால் ஏற்படுத்தப்பட்ட இந்த சியோன் மீது வைக்கப்பட்ட இந்த ராஜாவை முத்தம் செய்யுங்கள், அவருடைய அதிகாரத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். இது ஒன்றுதான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, வேற வாய்ப்பு கிடையாது. நித்திய நரக ஆக்கினையிலிருந்து என்னென்னைக்குமான அழிவில் இருந்து அவருடைய இருப்புக்கோளால் அவர் குயக்களத்தை உடைப்பது போல எங்களை உடைத்து அழிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. கிஸ் ஹிம், அவரை முத்தம் செய்யுங்கள், அவருடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் கோபம் கொள்ளாமல் அவர் உங்கள் மீது இரக்கம் பாராட்டுவதற்கு ஒரு வழிமுறை தான் இருக்கிறது. அவரை மீட்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரையே உங்களுடைய அரசர் என்று ஏற்றுக்கொண்டு, அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், அவருடைய அரசர் அவர் ஒரு பக்கத்தில் வச்சு போட்டு அவர் அரசர் சொல்லி எங்களுடைய வாழ்வது, அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், அவரை ராஜாவை முத்தம் செய்வதென்று சொன்னால், ராஜாவுக்கு உங்களுடைய சித்தத்தை கையளியுங்கள், உங்களுடைய தீர்மானங்களை கையளியுங்கள். இனிமேல் உங்களை நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று முடிவு செய்வது நீங்கள் அல்ல, இனி ராஜாவும் அவருடைய சித்தமும் தான், அவருடைய வார்த்தை தான் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை முடிவு செய்யும். நீங்கள் அவருக்கு உங்களுடைய நம்பிக்கைகளை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய நடைமுறை வாழ்வை, உங்களுடைய தீர்மானங்களை எல்லாவற்றையும் நீங்கள் கையளியுங்கள். அதான் அங்கே சொல்கிறார், இப்பொழுதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள், இப்போதும் பயத்துடனே கத்தரை செய்வீங்கள், நடுக்கத்துடனே கலிகூறும், பயத்துடனே கத்தரை செய்வீங்கள். அவரை எதிர்த்து நிற்க வேண்டாம், அது பெரும் தவறு. மாறாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், அவருக்குரிய கனத்தை உணர்ந்தவர்களாய் ஆழமான அந்த உணர்வோடு, அவர் யார் என்ற அறிவோடு அவருடைய சமூகத்துக்கு வந்து அவரை நீங்கள் சேவியுங்கள். இன்றைக்கு இறைவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது நாங்கள் ஏன் சீர்திருத்த திருச்சபைகளாக கடவுள் சமூகத்துக்கு வரும்பொழுதுதான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வர வேண்டும் என்று சொல்கிறோம்? அதுதான் காரணம். என்ன சொன்னால், அவர் அண்ட சராசரத்தையும் ஆட்சி செய்கிற ஆண்டவன், அவர் எங்கள் மீட்பர் மாத்திரமல்ல,
எங்கள் நேசர் மாத்திரமல்ல, நாங்கள் நேசிக்கிற எங்களை நேசிக்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல, மாறாக அவர் அண்ட சராசரியும் ஆட்சி செய்கிற ஒரு அரசர். அவர் பூமி அனைத்தையும் ஆளுகிறவர். அவர் நித்திய வாழ்வுக்கோ அல்ல நித்திய நரகத்துக்கோ மனுக்குலத்தை ஒவ்வொருவரையும் அனுப்புவதற்கு அதிகாரமுள்ள ஒரே மனிதர், ஒரே இறைவன் அவர்தான். அவரை நாங்கள் எதிர்த்து நின்றோம் என்று சொன்னால் நாங்கள் மண்பானைகளை போல நொறுங்கி போவோம். எனவே நாங்கள் அவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம், இவ்விதமான ஒரு மாபெரும் அரசருடைய சமூகத்துக்கு நாங்கள் வரும்போதெல்லாம் நாங்கள் பயத்துடனும் நடுக்கத்துடன் நாங்கள் கலிகூற வேண்டும். ஆனால் நடுக்கத்துடனே கலிகூறுங்க. யோசிச்சு பாருங்க. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கடவுள் சமூகத்திலே நாங்கள் பி ஜாய். கடவுள் சமூகத்துக்கு வரும்போது நீங்கள் சந்தோஷமா வாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் என்பது எல்லை மீறி நீங்க இப்படி டான்ஸ் ஆடுகிற ஒரு சந்தோஷம் அல்ல. கடவுளுடைய சமூகத்தில் வர சந்தோஷம் ஆண்களும் பெண்ணுமா கையை கோத்திக்கிட்டு ட்விஸ்ட் ஆடுவதற்கான சந்தோஷம் அல்ல. மாறாக ஒரு மகாபெரிய இறைவன், அந்த சராசரத்தை ஆட்சி செய்கிறவர், முழு மனுக்குலத்தையும் ரெண்டாக பிரிக்கிறவர். இந்த முழு மனுக்குலத்தையும் ரெண்டாக பிரித்து ஒரு கூட்ட மக்களை நித்திய நரகத்துக்கென்று அவியாத அக்கினியிலே நித்தியமாய் அங்கே துன்பம் அனுபவிக்கிற நிலத்துக்கு அனுப்பக்கூடியவர். எனவே அவர் சமூகத்துக்கு வரும்பொழுது இந்த நிலைமையெல்லாம் நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால், அவர் கோபம் கொள்வாரா என்று சொன்னால் உங்களுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கும். நீங்கள் அழிந்து போவீர்கள். அதனால்தான் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும். அவே வேதம் சொல்கிறது, நாங்கள் பூமியில் வாழும்போது நினைக்கிறோம் இது இப்படியே போயிட்டு இருக்கும். இப்படி கிடையாது. தேர்ஸ் எ டைம், செட் டைம். கடவுளால் நியமிக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் வரும்பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும். கொஞ்ச காலம். அது மாத்திரமில்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு கடவுள் God has set a time. கடவுள் ஒரு நேரத்தை அவர் நியமித்திருக்கிறார். நம்ம எவ்வளோதான் ஓடினாலும், இன்னைக்கு காலையில் ஒரு நபர் ஹார்ட் அட்டாக்ல செத்து போனா, நேற்று செத்து போனா, முந்தின நாள் செத்து போனா, சரி யாருக்கு தெரியும்? எவ்வளோ நேரம் எங்களுக்கு இருக்குது தெரியாது. எவ்வளோ நேரம் எங்களுக்கு இருக்குது தெரியாது. எனவே கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும். ஆனால் மாறாக சங்கீதக்காரன் கடைசியில் முடிக்கும் பொழுது இந்த எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் எங்களுக்கு நம்பிக்கை என்ன என்பதை அவர் அங்கே காண்பிக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். Blessed is the one who surrender himself to this king. இந்த அரசருக்கு தன்னை கையளிக்கிற மனிதன் பாக்கியவான். இதுதான் வேதம் எங்களுக்கு தெளிவாக எப்பொழுதும் காண்பிக்கிறது. நாங்கள் துன்மார்க்கருடைய வழி அழியும், ஆனால் நீதிமான்களுடைய வழியோ நிலை நிற்கும் என்று வேதம் எப்பொழுதும் எங்களுக்கு காண்பிக்கிறது. அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இன்னைக்கு நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். நாங்கள் அவரை அண்டிக் கொள்வதனால் பாக்கியவான்களாக இருக்கிற மனிதர்களாக இருக்கிறோமா, அல்லது அவரை முத்தம் செய்வதனால் அவரிடத்தில் எங்களை அர்ப்பணித்த மக்களாக இருக்கிறோமா, அல்லது புயக்களத்தை போல அவர் எங்களை நொறுக்கி போடும் அளவுக்கு நாங்கள் அந்த அரசருக்கு எங்களை கையளிக்காமல் எங்களுடைய விருப்பத்தின்படி மை கார், மை பெட்ரோல், மை மணி, மை லைஃப், மை ஃபேமிலி, எந்த இஷ்டத்துக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று நாங்கள் வாழ்கிறோமா? உண்மையிலே எங்களுடைய வாழ்வு முழு நம்பிக்கை முழுவதும் இந்த அரசர்கள் தான் இருக்கிறது. யாவே தம்முடைய மீட்பரை வானமண்டலத்தின் அங்கே அரசராக, அவர் அந்த சராசரத்தின் அரசராக அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் ஏற்படுத்த மாத்திரமல்ல, அவர் மாறாத சில தீர்மானங்களை எடுத்திருக்கிறார். அந்த தீர்மானத்தின் விளைவாக உலகமெங்கும் இருந்தும், உலகத்தின் எல்லை எங்கும் இருந்தும் அநேக இனங்களைச் சேர்ந்த மக்கள் அவரை நோக்கி வருவார்கள். நாங்கள் அந்த இறைவனுடைய அர்ப்பணியின் விளைவாக நாங்கள் ஒன்று சேர்க்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே யாரெல்லாம் அவரை எதிர்த்து நிற்கிறார்களோ, இன்னும் அவரை முத்தம் செய்யாமல், அவரிடத்தில் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல், தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய மனம் போல் தான் நாங்கள் வாழ்வேன் என்று சொல்லி எவரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் தப்ப முடியாது. அவர்கள் அனைவரும் நித்திய நரகாக்கினை அடைவார்கள். காரணம், கொஞ்ச காலம் இருக்கிறது. எனவே காலத்தை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வோம். இது எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கிறது. அதுக்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். நாங்கள் யாரும் கெட்டு போவதற்கு விருப்பமில்லை, மாறாக நாங்கள் மீட்படைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த மேசியாவை கடவுள் ஏற்படுத்துகிற போது, அவர் அந்த மேசியாவை அரசராக ஏற்படுத்துகிற பொழுது, இந்த கொந்தளித்து விரிதா காரியத்தை யோசிக்கிற அரசர்கள், இனங்கள், நாங்கள் யாரையும் அழிக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. மாறாக அவர் என்னத்தை விரும்புகிறார் என்று சொன்னால், இந்த மக்கள் மீட்படைய வேண்டும் என்று விரும்புகிறார். எனவேதான் அவரை ஏற்படுத்தின உடனேயே முதலாவது அவர் சொன்ன காரியம், நான் சகல ஜனங்களையும், ஜாதிகளையும், உமக்கு இனங்களையும் உமக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், பூமியின் எல்லைகளையும் உமக்கு சொந்தமாக கொடுப்பேன். எனவே வெறும் ஜூதர்களின் ராஜாவாக அல்லாமல் சகல இனங்களில் இருந்தும் உமக்கு மக்களை நான் கொடுப்பேன் என்று சொன்னார். அதற்காகத்தான் தன்னுடைய மகனை அவர் சிலுவையிலேயே கொடுத்திருக்கிறார். எனவே கடவுள் செய்த இந்த மாபெரிய செயலை, அந்த புறப்பாட்டை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அவருடைய மகன் இந்த பூமிக்கு வரும்பொழுது வெறுமனே குயக்களத்தை உடைக்கிற இந்த சம்பட்டியை, இரும்பு கோலை மட்டும் கொண்டு வரவில்லை. அவர் எங்களை மீட்பதற்காக ஒரு சரீரத்தை கொண்டு வந்தார். தெய்வம் மனிதனானார், வார்த்தை மாம்சமானார், நம்மத்திலே வாசம் பண்ணினார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே அவர் பூமிக்கு வரும்பொழுது அவர் ஒரு மாம்ச சத்தத்தை எடுத்துக்கொண்டார். பிள்ளைகள் சதையும் இரத்தம் உள்ளவர்களாக இருந்ததினாலே
அவளை மீட்பதற்காக அவர் சதையும் இரத்தத்தை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி நாங்கள் எபிரேயரிலே வாசிக்கிறோம். எனவே அந்த அவ்விதமாக எங்களை மீட்கராக வந்த ஆண்டவரை நாங்கள் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோமா, ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவர் வந்த பொழுது அவர் உலக மக்களை மீட்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்த மனுஷகுமாரனாக இருந்தார். ஆனால் இன்னொரு நாள் அவர் வரும்பொழுது அவர் தம்முடைய மக்களை தம்மோடு சேர்த்துக்கொள்வதாய் மாத்திரமல்லாமல் உலகம் அனைத்தையும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் வருவார் என்று வேதம் எங்களை எச்சரிக்கிறது. எனவே எங்களை நாங்கள் ஆய்வு செய்து பார்ப்போம். இந்த மாபெரும் உண்மையை, இந்த அரசரை நாங்கள் விசுவாசித்து பற்றிக் கொள்வோம் என்று சொன்னால் நாங்கள் பிழைப்போம். அவரை மறுதளிக்கிறவன் ஒருவனும் தப்ப முடியாது. எனவே எங்கள் இருதயங்களை நாங்கள் ஆய்வு செய்வோம். நாங்கள் யாராவது உண்மையிலே இன்னும் அந்த நம்பிக்கைக்கு எங்களை கையளிக்கவில்லை என்று சொன்னார், கடவுள் அந்த நம்பிக்கைக்கு கையளிக்கும்படி எங்களை அழைக்கிறார். காரணம் அந்த நம்பிக்கை மட்டும்தான் எங்களுக்கு நித்திய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மட்டும்தான் நித்தியமாய் எங்களை காக்க முடியும். அவ்விதமான சிந்தனை இருந்தால் நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம். கடவுள் எங்களுக்கு உதவி செய்யட்டும்.